வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிரைட் ஆஃப் தகவல் சேனல். இந்த காணொலியில் நாம் பார்க்கிறோம் ஒரு அழகிய வரலாற்று சிறப்புமிக்க சிற்பக்கலைகள் வாய்ந்த ஒரு சிவாலயம். இந்த கோயிலை கட்டியவர்கள் தாரமங்கலம் புகழ்மிகு கைலாசநாதர் கையிலே கட்டிய எட்டி முதலி மன்னர்கள் அவர்கள். அவர்களுடைய தலைநகரான அமரக்குந்தி என்ற ஊரிலேயே இந்த கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் 4 கட்டளைகள் இருக்கு. மூலவர் சிவன் கோயில், அது தனி கட்டளை. அதே மாதிரி விநாயகருக்கு தனி கட்டளை, முருகருக்கு தனி கட்டளை மற்றும் பார்வதி அம்மைக்கு தனி கட்டளை என மொத்தம் 4 கட்டளைகள் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்த கோயில் உள்ள அனைத்து படிகளிலுமே பாத்தீங்கன்னா இந்த யாழியோட வாயிலிருந்து படிக்கிட்டு வர மாதிரி சிற்பங்களை வகையில அமைச்சிருக்காங்க. இப்ப சிவாலயத்துக்குள்ள போறோம். இந்த கோயில் தாரமங்கலம் கோயில் அளவுக்கு சிற்பக்கலைகள் இல்லைனாலும் இந்த கோயிலில் சிற்பக்கலைகள் மிக மிக நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி கடவுளை அமைதியாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கடவுளை வழிபடுவதற்கு, மனமுருக வழிபடுவதற்கு இந்த கோயில் ஏற்ற இடமாகும். ஏன்னா இந்த கோயில் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனா கூட்டம் சுத்தமாவே கிடையாது. 24 hours இந்த கோயில் திறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அமரக்குந்தி சைட்ல நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போனா தனி மன அமைதி கிடைக்குது. இந்த கோயில்ல மூலவருடைய வலது உதய பகுதியில இந்த 4 சைவ குறவர்களுக்கும் சிலமைக்கப்பட்டுள்ளது. சைவ குறவர்கள் 4 சிலைக்கு பக்கத்திலேயே கிழக்கு பார்த்த மாதிரி விநாயகர் கோயில் அமைஞ்சிருக்கு. இது இல்லாம விநாயகருக்கு தனி கட்டளையும் இருக்கு. இப்ப கோயில் உள்ள இந்த தூண்களில் அமைந்துள்ள அழகிய சிற்பங்களை பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு சுருக்கப்பட்ட வெர்ஷன் தான். ஏன்னா இந்த வீடியோ மொத்த நேரம் 7 நிமிஷம் தான். இதே இந்த கோயிலோட இந்த சிற்பங்களை நீங்க டீடைல்டா பார்க்கணும், இந்த கோயிலை நீங்க டீடைல்டா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான முழுமையான வீடியோ 35 நிமிஷம் வீடியோ இருக்கு. அது தன்னிச்சையா லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க அதை செக் பண்ணிக்கலாம். அதாவது கோயில் இந்த வீடியோ முழுசா நீங்க இந்த கோயிலை முழுசா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்கை நீங்க பயன்படுத்திக்கலாம். இது சுருக்கப்பட்ட லிங்க் தான். கோயிலை சிறப்பா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தூய்மையா இருக்கு. எந்த ஒரு குப்பையுமோ எதுவுமே பார்க்க முடியல. தாரமங்கலம் அளவுக்கு நீங்க கம்பேர் பண்ணி பார்க்க முடியலன்னா இங்க உள்ள சிற்பக்கலைகளை கொஞ்சம் கூட குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிக சிறப்பா இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த கோயிலை பத்தி யூடியூப்லயோ இல்ல கூகுள்லயோ சர்ச் பண்ணீங்கன்னா எந்த ஒரு தகவலுமே இல்லைங்க. அநேகமா இந்த கோயிலை பத்தி முதல் வீடியோ நம்ம சேனல்ல தான் போட்டிருக்கோம். கோயில சிவன் மூலவரை பார்த்த மாதிரி நந்தி சிலையும் ஒன்று இருக்கு. அது வீடியோவோட ஸ்டார்டிங்ல வந்திருக்கும். அது அந்த அளவுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா வீடியோவை நான் ஷார்ட் பண்ண சுருக்கணும்னு சொல்லும் போது அதுல என்னென்னாலும் தர முடியுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு மீதி பகுதி எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டோம். இதுக்கு மேலே இந்த வீடியோ சுருக்க முடியல, அதனால 7 நிமிஷம் வந்திருக்கேன். கோயிலில் உள்ள சிற்பங்களை பார்த்தோம். அடுத்து விநாயகரோட தண்ணி கற்றளி சன்னதி. இது கோயிலோட வலது புறத்துல சிவனுக்கு சிவன் கோயிலுக்கு பின்னாடி இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா இந்த விநாயகருக்கான தனி கற்றளி, அதிலே பாத்தீங்கன்னா அடியார்கள் 2 பேர் இருக்க மாதிரியும் சிற்பங்கள் இருக்கிறது பார்க்க முடியுது. இவருக்கு இடதுபுறத்துல, அதாவது இந்த விநாயகர் கற்றளிக்கு இடதுபுறத்துல தொடர்ந்து முருகருக்கான சுப்பிரமணியருக்கான தனி கற்றளி இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்வதி அம்மைக்கான தனி கற்றளி இருக்கு. முருகருக்கு எதிர்த்து திசையில மற்றொரு சிற்பமும், அதாவது சிவனுக்கு பின்புறத்துல இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம், முருகரை பார்த்த மாதிரி ஒரு சிற்பம் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் மறுசீரமைச்சிருக்காங்க. எப்படி மறுசீரமைக்கணும் கோயில்ன்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அந்த கோயில் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா உள்ள அந்த கற்றளில உள்ள கற்கள் எல்லாமே திருப்பியும் அடுக்கப்பட்டிருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் செய்யல, உள்ளதை உள்ளபடியே வச்சிருக்காங்க. கோயிலோட மேல் பகுதியில் மட்டும் இன்றைய நவீன கட்டிடக்கலை கொண்டு
கோபுரங்கள் மாதிரி அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, அப்படியே வந்து கல்கல்ல வந்து பிரிச்சு எடுத்து திருப்பி கட்டில உள்ளபடி அடுக்கியிருக்காங்க. அடுக்கி கொஞ்சம் கூட மாறல, பழமை வந்து கொஞ்சம் கூட மாறாம மிகவும் சிறப்பாக செஞ்சிருக்காங்க கோயில். அதுக்கு அடுத்து தெரியுது முருகரோட கட்டளை. அதுக்கு அடுத்து தெரியுது பார்வதி அம்மையோட கட்டளை. இது முருகரோட கட்டளை. முருகர் வந்து வள்ளி தெய்வானையோடய இருக்காரு. இல்ல வள்ளியும் தெய்வானையும் பிற்காலத்துல வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா முருகரோட சேர்ந்து உள்ள மாதிரி அந்த சிலைகள் அமைக்கப்படலை. அதே மாதிரி கோயில் சிலைகளோட அடிப்பகுதியில பாத்தீங்கன்னா பீடம் இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா புதுசா தெரியும். இது வந்து சுப்பிரமணியர் முருகருக்கான சன்னதி, அது விநாயகர் சன்னதி. அடங்கரி திருமணம்னா அது வந்து சிவன் கோயிலோட சிவன் சன்னதியோட பின்புறத்துல பிரகாரத்துல இந்த சிற்பம் அமைஞ்சிருக்கும். இது வந்து உமையம்மையோட பார்வதி தேவியோட சன்னதி. இது வந்து பாத்தீங்கன்னா கேட் போட்டு பூட்டி இருந்ததுனால நம்ம வந்து அந்த அளவுக்கு கிளியரா எடுக்க முடியல. அதாவது அருள்மிகு சொக்கநாதர் உடனுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அமரகுந்தி. நீங்க அமரகுந்தி அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுடைய அனைத்து கோயில்களிலும் உள்ள மாதிரி அவங்களுடைய யாழிப்பா அமைக்கப்பட்ட படிக்கட்டுகள் இருக்கு, நந்தி இருக்கு. நீங்க அமரகுந்தி பகுதியில போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை அமரகுந்தி எனக்கு போறது வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்மளுடைய இந்த டிஸ்கிரிப்ஷன்ல 35 நிமிட வீடியோ கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்து இந்த கோயிலை முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும். மற்றொரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.